ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் யூபிஎஸ்சிக்கு புதுசா இன்னும் நீங்கள் எஸ்ஏவே எழுதி பார்க்கலையா? திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். நீங்களும் இந்த 3 டே சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. 3 days 1 எஸ்ஏ நம்ம அதே ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை 1 month பண்ணோன்னா இதுவே நமக்கு ஹேபிட் ஆகிடும். எஸ்ஏவை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். ஸோ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே 1 என்ன பண்ணுங்கள், கூகுளில் போயிட்டு யூபிஎஸ்சி எஸ்ஏ, இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி புக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டாப்பர்ஸ் காப்பி டவுன்லோட் பண்ணி ஒரு எஸ்ஏ டாபிக் என்ன பண்ணுங்கள், பார்த்தே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அதை படித்து பார்த்துருங்க. டாபிக் என்ன, அந்த எஸ்ஏயோட கண்டென்ட்டை ரீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதையே பார்த்து நம்ம வாயில் சொல்லிகிட்டே என்ன பண்ணணும், அந்த பேப்பரில் எழுதணும். ஓகே, டைமர் ஆன் பண்ணிவிட்டு பார்த்து எழுதுறப்பவே எவ்வளோ டைம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு பார்த்து வாயில் சொல்லிகிட்டே எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ டே 2 என்ன பண்ணுங்கள், அதே எஸ்ஏவே படிங்க. டே 3 என்ன பண்ணுங்கள், அதே எஸ்ஏவே படிங்க. ஸோ 3 days 1 எஸ்ஏ ரிப்பீட். இதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஸோ யூபிஎஸ்சிஎஸ்சியோட ஃபார்மேட் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 மார்க்ஸ், 2 எஸ்ஏ எழுதணும். ஓகேவா? ஸோ டைம் டூரேஷன் வந்து 3 hours கொடுப்பாங்க. வேர்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1200 வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ இதுவும் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகணும்னா நம்ம எழுதி பார்த்தா தான் முடியும். ஓகேவா? எத்தனை பேஜஸ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 12 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 12 பேஜஸ்க்குள்ளே நம்ம எழுதி முடிக்கணும். ஓகே, காமன் மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் எழுதக்கூடாது, ரொம்ப சிம்பிளாகவும் எழுதக்கூடாது, மீடியமாக போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். இன்ட்ரடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். நீங்கள் கூகுள்லேயே போட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ஃபார்மேட்டிங்கில் எஸ்ஏ கேட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்டில் நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து சாம்பிள் எஸ்ஏஸ் இருக்கும். நீங்கள் அதை கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு எஸ்ஏவை எடுத்து ஃபஸ்ட்டு அதை படித்து பார்த்துட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நிறைய எஸ்ஏ எழுதுனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிப்பீங்க, உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம எழுத பழகணும். ஸோ அதுதான் நம்ம இந்த 3 days சேலஞ்சில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒன் சைடு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டேஷன், எழுதின வார்த்தையே திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்றும் வே ஃபார்வர்டாக இருக்கணும், இல்லை பாசிட்டிவாக நம்ம எண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கன்க்ளூஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து எழுதுங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோவும் போடுறேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.